பேரல்ல மாத்தி வச்சதை நான் பண்ணல. என் வீட்டுக்கு ஒருத்தவங்க படிக்கட்டுலாம் பெருக்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அவங்க உதவியோட தான் வந்து இந்த மரத்தை நாங்க மாத்தி வச்சோம். கிணிப்பழம் சைஸ்க்கு வந்தாலே எனக்கு போதும்னு தோணுது. இப்போதைக்கு மாடி தோட்டத்துல இருக்கும்போது அப்படியே சுவைக்கும், இனிக்கும். அதை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பைட் பண்ணும்போது அந்த சந்தோஷமே தனிதான். பழம் வச்சிருக்கா, நல்லா முட்டையோட அரைச்சி அரைச்சி போட்டுக்கிட்டே இருந்தா நல்லா புதுசா வரும். வீயா ஓம் பேச்சிக்காங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இந்த இலையே ரவுண்டு கத்திரிக்காய் கசப்போட சேர்ந்த ஒரு டேஸ்ட்டை அந்த சாப்பாட்டுக்கு கொடுத்துரும். இப்போ 10 வயசு சோறுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இனுக்கா பாவக்காய் சாப்பிட்டோம்னா சாப்பாடு வந்து காலி ஆயிடும். மல்லி கனகாம்பரம், கனகாம்பரம் மல்லி, மல்லி கனகாம்பரம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கதம்பமாக நம்ம வந்து கட்டலாம். அப்புறமா நல்லா ஹேரில் வந்து நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணோம், அப்படியே முடி படிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் கீழே இறங்கும். ஆனால் ஒரு பூந்தொட்டி வாங்கி இந்த 3 முல்லைப்பூ செடியையும் மாற்றி வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். நேற்று ஒரு பதிவிட்டு இருந்தேன், மாடியில் நிறைய செடிகள் பற்றி போட்டிருந்தேன். நிறைய பேர் நீங்கள் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நான் நிறையா பழங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தீங்க. அது ஒரு மாடி தோட்டத்தில் பாதி செடிகள் தாங்க. இங்கே 35 டிகிரி செல்சியஸ் சென்னையில் போகுது. பல இடங்களில் 39, 40 டிகிரி செல்சியஸ் போயிட்டுருக்கு. மீதி பாதி செடிகளை நம்ம இந்த பதிவில் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். கலைச்செல்வி ரங்கநாதன் மேம் அவங்க வந்து எங்கிட்ட இருந்த அரளிப்பூ செடி பற்றி கேட்டிருந்தாங்க. அரளிப்பூவில் டார்க் பிங்காக ஒரு வெரைட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து நான் மாற்றி வச்சு காஞ்சி போச்சு. இதுக்கு பாருங்க, இது வந்து ஒரு கோல்டன் கலர் வெரைட்டி. இது நான் மாற்றி வச்சு நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இந்த அரளிப்பூ வந்து மாற்றி வச்சு தான் அதிக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் ஊற்றணும். ஆனால் நான் அந்த பிங்க்குக்கு வந்து நிறைய ஊற்றிட்டதுனாலேயோ என்ன காரணமோ தெரில, அது வந்து இறந்து போச்சு. இது கிருணி பழம் படர்ந்து போயிட்டுருக்கு, முருங்கை மரத்து மேலே போயிட்டுருக்கு. முருங்கை மரத்தை வந்து ஒரு பெரிய பேரலில் மாற்றி வச்சுருக்கோம். இந்த பேரலில் மாற்றி வச்சதை நான் பண்ணலை. என் வீட்டுக்கு ஒருத்தவங்க படிக்கட்டுலாம் பெருக்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அவங்க உதவியோட தான் வந்து இந்த மரத்தை நாங்கள் மாற்றி வச்சோம். அப்பப்போ முருங்கைக்காய் வந்து பூ பூத்து நல்லா காய்ப்பு கொடுத்துட்ருக்கு. திரும்பவும் பூ வச்சு காய் வச்சிருக்கு பாருங்க, முருங்கைக்காய் வருதா. இதுக்கு என்னன்னா, இயற்கை உரங்கள், கால்சியம் சத்து நிறைந்த உரம், அப்புறம் அயன் சத்து நிறைந்த உரம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல தான் இருந்தது இந்த முருங்கை மரம், இந்த அகலமான க்ரோ பேக்ல இருந்தது. அப்படியே பக்கத்திலே இந்த பேரலை வச்சு மாத்தி வச்சிடலான்னு தான் வச்சிருக்கிறோம். இதுல ஒரு கத்திரிக்காய் செடி 2 இருக்கு பாருங்க, அந்த முருங்கை மரம் இருந்ததுல. இது நல்லா செழிப்பா வருது. அதுலயே 2 வாட்டர்மெலன் வேற, அது அப்படியே மேலே ஏறுது. வாட்டர்மெலன் வந்து கிருணிப்பழம் சைஸ்க்கு வந்தாலே எனக்கு போதும்னு தோணுது இப்போதைக்கு மாடி தோட்டத்துல. ஏன் அப்படின்னா, அது நல்லா இனிக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே ரெட் கலர்ல இயற்கையா நம்ம வளர்க்கும் போது அப்படியே சுவைக்கும், இனிக்கும். அதை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பைட் பண்ணும்போது அந்த சந்தோஷமே தனிதான். இது 2 மதுரை மல்லி. இந்த தர்பூசணி வந்து இந்த தொட்டில இருந்து வருது. அப்படியே நாங்க இந்த இரும்பு கம்பி மாதிரி ஒன்று போட்டு இந்த இதெல்லாம் அப்படியே கம்பி கம்பியா மேலே ஏற்றி விட்டுருக்குறோம். இது கிருணி பழம், இதுவும் கிருணி பழம் தான். இங்கே பாருங்க, பழம் வச்சிருக்கா, நல்லா முட்டையோட அரைச்சி அரைச்சி போட்டுக்கிட்டே இருந்தா நல்லா புதுசாக வரும். இது கொத்தரங்காய் மாற்றி வச்சோம். சொன்ன மாதிரி நேற்று ஏதோ சொன்னா, கொத்தரங்காய் மட்டும் நாற்றுல இருந்து பிடுங்கி நட்டு வச்சா அது வந்து ஒழுங்கா வராது, வாடிடும் அப்படின்னு. இது பாருங்க கொத்தரங்காய், இதே தொட்டிலேயே வளருது. ஒரு 4 செடி திட்டம் என்னவோ இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இலை சுருட்டலுக்கு ஆளாகி இருந்தது. இப்போ ஒரு 35, 36 டிகிரி செல்சியஸ் வரதுமே தன்னாலே தெளிவடைஞ்சு சூப்பராக வந்து மேலே கீழே செமையாக கிளம்பிட்டு இருக்கு. இதில் பல்லாவரம் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்த பீன்ஸ் விதையை மொத்தம் 8 விதை வச்சேங்கண்ணா. 7 செடியும் செத்து போச்சு. இது ஏதோ நான் பீன்ஸு வருவேன் வரமாட்டேன், வருவியா ஓம் பேச்சிக்காங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இந்த கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, உஜாலாலேயே ரவுண்டு கத்திரிக்காய். இது ஒரு செடி. நான் இன்கேஸ் இந்த பீன்ஸ் வந்து நம்மளை ஏமாத்திச்சுன்னா என்ன பண்றது, அப்புறமா நம்ம வந்துட்டு அதுல ஏதாவது ஒரு செடி வச்சிருக்கணும்ல, அதுக்காக நான் வச்சேன். எல்லா பீன்ஸும் செத்து போச்சு. இந்த ஒரு பீன்ஸ் மட்டும் இருக்கு, அதுல ஒரு கத்திரிக்காய் அழகா இருக்கு. அதுலயே இந்த முளைத்தண்டு கீரை, பச்சை முளைத்தண்டு கீரை, சிகப்பு முளைத்தண்டு கீரைன்னு நிறைய நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்கு. இது பாகற்காய் கொடி. பாகற்காய் வெயில் காலத்துல சூப்பரா வரும். அதுவும் மாடி தோட்ட பாகற்காய் வந்து வறுத்து சாப்பிடும்போது கசப்போட சேர்ந்த ஒரு டேஸ்ட்டை அந்த சாப்பாட்டுக்கு கொடுத்துரும். இப்போ 10 வயசு சோறுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இனுக்கா பாவக்காய் சாப்பிட்டோம்னா சாப்பாடு வந்து காலி ஆயிடும்.
ஸோ அதனால இந்த மாடித்தோட்ட பாகற்காய் வந்து ஒரு முள்ளங்கி தொட்டியில வந்து வளருது. இது வந்து செவ்வந்தி, ஒரு மாதிரி ஒயிட் கலர் செவ்வந்தி. சீசன் முடியுது, இருந்தாலும் இங்கெல்லாம் இது படர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஜூன் மாசம் மழை பொழியும் பார்த்தீங்களா, ஜூன் ஜூலை வந்து மழை பொழியும். அந்த ஜூன் ஜூலைல இருந்து நம்ம ஜூனை கூட விட்டுடலாம், ஜூலைல இருந்து இந்த செவ்வந்தி பூவை டிசம்பர் பூக்களை வந்து கட்டிங்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு காலி ஆகிற தொட்டியில அந்த டிசம்பர் பூ கட்டிங்ஸை போடணும், அப்புறம் செவ்வந்தி பூ கட்டிங்ஸை போடணும். அது அப்படியே ஒரு 10 தொட்டி 15 தொட்டி 20 தொட்டின்னு ஃபுல்லாக பரவி இருக்கும். அந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படியே அக்டோபர் வாக்கில் வந்ததும் ஒரு 3 மாசத்துல நல்லா புஷியாக வந்துடும். அப்புறமா வந்து பூ வைக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சந்தோஷம் வந்து மாறுபட்டுட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த பூக்கள் வந்து நம்ம வளர்க்குறது நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் அதிகப்படியான சந்தோஷம் கொடுத்துட்டே இருக்கும். இது பாருங்க பப்பாளி, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பப்பாளி வந்து நான் வளர்க்கல, இதுல வந்து பீட்ரூட் வளர்க்குறேன் நான். கீழே இருக்கு, கம்போஸ்ட் பண்றோம்ல, பப்பாளி வந்து கம்மி விலைக்கு இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போடுறதுல இது வளருது. ஆக்சுவலி ஊர்ல வந்துட்டு 2 லேடி பப்பாயான்னு சொல்லிட்டு, ரெட் லேடி பப்பாயான்னு இந்த பல்லாவரம் சந்தையில் ஒருத்தர் கொடுத்தாரு. அதை வச்சு அது நல்லா வளருதுங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது, அது பார்க்கவும் இவ்வளோ பெருசு இருக்கும். நான் ஊருக்கு போனால் உங்களுக்கு அப்டேட் போடுறேன். இதை எடுத்து ஒரு தொட்டியில மாற்றி வச்சு, இதை ஏதாவது ஒரு இடத்துல வச்சா இது ஒரு பக்கம் காய்க்காதா அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் இது ஹைபிரிடா இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த பப்பாளி இதுல மட்டும் இல்லை, நிறைய தொட்டிகள்ல வந்து வளருது, மாற்றி வைக்கணும். இது பாருங்க தக்காளி, இது வந்து மிளகா, நல்லா நம்ம யூஸ் பண்ற மிளகா. அதுக்கு பக்கத்துல கிர்னி பழம் தான். ஒரே டைப் ஆஃப் காய்கறி தான் இருக்கும், ஏன்னா இது வெயில் சீசன் இல்லை. அதே மாதிரி கனகாம்பரம்லாம் மே மாசத்துல செம்மையா பூக்குங்க. மல்லி கனகாம்பரம், கனகாம்பரம் மல்லி, மல்லி கனகாம்பரம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கதம்பமா நம்ம வந்து கட்டலாம். இது எல்லாமே வெள்ளை கலர் டிசம்பர், வெள்ளை டிசம்பர், ராமநாம டிசம்பர், அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச பர்பிள் டிசம்பர், திரும்ப அங்கவும் கனகாம்பரம் தான். வருஷம் வருஷம் டிசம்பர் செடியை வந்து நம்ம அடுத்த வருஷம் கொண்டு போனோம் அப்படின்னா அது ஒரே பாட்ல இருக்காது. அதே மாதிரி எல்லோ கலர் டிசம்பர், சிவப்பு கலர் டிசம்பர் விதைகள் பரவலாக்கம் பண்ணி அங்கேயும் இங்கேயும் வளருது. ஆனா இந்த மற்ற டிசம்பர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அவ்வளவா பரவலாக்கமாக மாட்டேங்குது விதை. அதனால நான் உஷாரா என்ன பண்ணுவேன், ஒரு மெஜந்தா கலர்னா அது ஒரு 2 தொட்டியில சொருகி வச்சிருவேன், ஒயிட்டை ஒரு 2 தொட்டியில சொருகி வச்சிருவேன், அந்த மாதிரி பர்பிள்னா அது ஒரு 2 தொட்டியில சொருகி வச்சிருவேன். இப்பவே நான் சொருகி வச்சிட்டேன், மார்ச்ல சொருகி வச்சு வளர்த்துட்டு வருது. ஆனா ஏப்ரல் மேல நம்ம கட்டிங்ஸ் போட முடியாது. இது கம்மிங்க அவரைக்காய் தான், அவரைக்காய் வந்து வருது பாருங்க, இப்படி வருது பாருங்க, சூப்பரா. இது வந்து அப்படியே பெருசாகும், இதுல நிறைய பூ வைக்குது. இது ஒரு மஞ்சள் கலர் கனகாம்பரம், இது அப்படியே தான் இருக்குது, பல்லாவரம் சந்தையில இருந்து வாங்கினது. ரோஸ்ல வந்து தலையுது. ரோஸ் என்னன்னா இந்த இலைலாம் ஒரு மாதிரி ஆகுதுல்ல, நம்ம வந்து கட் பண்ணி விடுறோம், கட் பண்ணி விட்டது குச்சி சேர்ந்து காய்ஞ்சிது. அதனால நான் என்ன பண்ணேன், எதுவுமே பண்ணல, அப்படியே அதுவா உளுந்து அதுவா தலையிட்டுன்னு வச்சேன். கிட்ட காமிங்க. அது இப்போ இந்த ரோஜா இலையெல்லாம் எப்படி சூப்பரா தலையுது பாருங்க. ரோஸுக்கு நிறைய புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம், புளிக்க வச்சு சூப்பரா வளரும். அதே மாதிரி பக்கத்துல தக்காளி, இது காமிங்க. இது வந்து லைட் பிங்க் டிசம்பர், இதுல தான் விதைகள் வரும். விதைகள் வந்து இல்லை. 2 தடவை என்கிட்ட மெஜந்தா கலர் டிசம்பர் செடி வாங்கிட்டாங்க அவங்க. ஆனா அவங்களுக்கு கட்டிங்ஸ்ல இருந்தோ வேரோட கொடுத்ததையும் வளர்க்கவே தரல. சரி, அப்புறமா பெரிய செடியா அனுப்பி வச்சிடலான்னு நான் ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து ஒரு தொட்டியில வச்சேன். இது பாருங்க, இது இந்த சின்ன கட்டிங்ஸ் தான். அது இதுலயும் வச்சேன். இதோ பாருங்க, இதுவும் அந்த மெஜந்தா கலர் தான். அதை மட்டும் வச்சுட்டு அந்த மதர் பிளான்ட்டை அப்படியே திக் ஸ்டெம்மா இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே அனுப்பிச்சி விட்டேன். அப்புறமா அவங்க வந்து என்ன தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டாங்க, நான் அதையும் வாட விட்டுட்டேன் சிஸ்டர் அப்படின்னு. ஆனால் நீங்கள் கூச்சிக்காதீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் அந்த மெஜந்தாவை வளர்க்குறேன், நல்லா வளர்த்து பெருசாக்கிட்டு மழைக்காலம் வரும்போது உங்களுக்கு திருப்பவும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இங்கெல்லாம் தக்காளிகள் தான் இருக்குது பாருங்க, தக்காளி செடி. இது வந்து ராமநாம டிசம்பர் 1, 2 ஏப்ரல் வரைக்கும் பூக்கும், அது வந்து பூத்துட்டு இருக்கு. இது வந்து இது மிளகா, நீட்டு மிளகா, இலை சுருட்டல் ஆயிருக்கு, மோல் தெளிக்கணும். இந்த கனகாம்பரம் 2.5 வருஷத்துக்கு மேல ஆனதுனால கட் பண்ணி விடணுமா, இது தலையுமா என்னன்னு தெரியல. இது பின்னாடி பூச்சி பாருங்களேன், ஏகப்பட்ட பூச்சிங்க, இந்த மாதிரி பயங்கரமான பூச்சி. ஓவராலா காமிங்களேன் கனகாம்பரத்தை, ஏகப்பட்ட பூச்சி வந்து இந்த இலை பின்னாடிலாம் இருக்கு. நான் கட் பண்ணி விட்டு பார்ப்பேன், கட் பண்ணி விட்டு உரங்கள் போட்டு பார்க்கலாம். தலைஞ்சதுன்னா பார்க்கலாம், இல்லைன்னா அதை நம்ம கம்போஸ்ட் பண்ணிட்டு தாளா இருக்கு பாருங்க, தோ இருக்கு பாருங்க. இதுல நான் விதையில இருந்து வளர்த்தது தான், உஷாரா விதை போட்டு நம்ம வளர்த்தது தான். இதுல பூ வருது. கனகாம்பரம் என் தோட்டத்துல நான் விதையில இருந்து வளர்த்து, கட்டிங்ஸ்ல இருந்து வளர்த்து, நாற்றுகளா வளர்த்து, அதுவே விதை பரவலாக்கம் வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 செடிகள் இருக்கு. அதனால கவலை இல்லை. இது ஒரு பூச்சி அடைந்த கத்திரிக்காய். இங்க வந்து காமிங்க, தக்காளிலாம்
நல்ல வெயில் அடிக்கிறதும் இலை சுருட்டல் ஆகுது பாருங்க. இது மாதிரி கிண்டிட வேண்டியதான் பாருங்க. இந்த இலை சுருட்டல் பின்னாடி குட்டி குட்டி குட்டிட்டியா ரொம்ப மைன்யூட்டான மாவு பூச்சி இருக்கும். இதுல ஒரு செவந்தி கட்டிங்ஸ் வளருது பாருங்க. இது பாருங்க. இது என்ன பண்ணா அப்படியே அமைதியா உட்காந்துருக்கும். அந்த சீசன் வந்ததும் ஆகஸ்ட்ல அப்படியே வந்து இது ஃபுல்லா ஆயிடும். அப்போ வந்து நம்ம தக்காளி அறுவடை எல்லாம் முடிச்சிருப்போம்ல, அதுல அந்த செவந்தி பூ கட்டிங்ஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. இது வந்து நான் தக்காளி விதைகள் போட்டது. விதைகள் இதுல தான் நான் போட்டேன். இதுல இருந்து தான் மாடி தோட்டம் முழுக்க நான் நிறைய தக்காளி நாற்றுகள் எடுத்து வச்சேன். இதுல ஒரு லாஸ்டா ஒரு 2-3 இருக்கு. இது பாருங்க இதோட வளர்ச்சி. இதெல்லாம் நம்ம சக்கர்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா. விவசாயிகள்லாம் சக்கர்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை, அப்படியே தான் வளருது. அது இது சூப்பரா வந்துட்டு இருந்தது. திடீர்னு வெயில் அதிகமானதும் முனை வந்து கருகுது. இப்படிதான் போகும் ஒன்று ஒன்றும். இது பாருங்க ஊசி மிளகா, நம்ம அறுவடை பண்ணி போட்டோம் பார்த்தீங்களா ஷார்ட்ஸ்ல, அந்த மிளகாய் செடி இது. இங்கே புதினா இருக்கு, கிருணிப்பழம், அதுக்கப்புறமா முட்டைக்கோசு. இது வந்து டிசம்பர் தான். இது வந்து பர்பிள் கலர் டிசம்பர். இருங்க நான் எடுத்து காட்டுறேன். ஒரு நார்மல் டிசம்பர் செடி இருக்கும் பார்த்தீங்களா, அது பர்பிள் கலர்ல பூக்கும் பாருங்க அது. அதுக்கப்புறம் தான் பல கலர்ஸ் வந்தது. பர்பிள் வித் ராமநாம, அப்புறம் வந்து வயலட்டு, பிங்க். இந்த மாதிரி இந்த இடம் முழுக்கவே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச டிசம்பர் பூச்செடி தான் அதிகம் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தா இங்க வாங்க, ஆலுவிராவை ப்ரொபகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆலுவிரா ஜெல்லையும் தயிரையும் மிக்சர் ஜாரில் நல்லா அடிச்சிடணும். ஃபஸ்ட் ஆலுவிரா ஜெல்லை ஸ்பூன் வச்சு எடுத்துருங்க, அதுக்கப்புறம் தயிரில் போட்டுருங்க. அப்புறமா நல்லா ஹேரில் வந்து நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணோம், அப்படியே முடி படிஞ்சுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் கீழே இறங்கும். அப்படியே நம்ம தடவிட்டே இப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹேர் அப்படியே சாஃப்டாக இருக்கும். முடி கொட்டுறது வந்து நின்றுடும். அப்படியே அடர்த்தி ஆகும் முடி. முடி வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும், அப்படியே ஷைனிங்காக. ஸோ அதுக்கு தான் நான் என்னோட ஹேருக்கு அந்த ஆலிவிராவை போடுறேன். அப்புறமா இங்கே இருக்க செடிகளுக்கு ஆலிவிராவை மண்ணில் போட்டு மக்க வச்சும் போடுறேன். அப்புறம் இங்கேருந்து ஆலிவிராவை கொண்டு போய் ஊரில் இருக்க தென்னை மரத்தோட வேரில் போடுவேன். ஸோ இந்த மாதிரி 3 பர்பஸ் இருக்குது. ஆலிவிரா வந்து நல்ல ஒரு ஏர் பியூரிஃபைவர். நம்ம மாடியில் வந்து இருக்கும்போது முகம் வந்து நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்கும். கீழே போனதும் கிச்சன் ரூமில் வாடின மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நல்ல ஒரு இயற்கையான காற்று தான். அந்த ஆலிவிரா வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையங்க ஆலிவிராவோட பெனிஃபிட்ஸ் ஏகப்பட்டது. முக்கியமாக ரோஸ்க்கு போடலாம், அதை பற்றி தனியாகவே பேசணும்னு நினைக்கிறேன். இது பாருங்க வெண்டைக்காய். ஒரே செடி தொட்டியில் 3 வெண்டைக்காய் செடி இருக்கு. வந்துடும், நிறைய வெண்டைக்காய்கள் வரும். இங்கே காமிங்க, இது வந்து முல்லைப்பூச்செடி. என்னோட அடுத்த விளாக் இதுவாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 3 முல்லைப்பூச்செடியோட வேரும் வந்து நல்லா வளர்ந்து தோட்டக்கலைத்துறையில் கொடுத்த க்ரோ பேக் கிழிஞ்சு போயிருக்கு. அழகான ஒரு பூந்தொட்டி வாங்கி இந்த 3 முல்லைப்பூச்செடியையும் மாற்றி வச்சு சூப்பராக அதில் பூ பூத்து தனிப்பட்ட ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மாற்றி வைக்கிறத தினசரி மாடி தோட்டத்தில் ஷேர் பண்ணுற அவசியம் பாருங்க. இது பாருங்க ஜாதி மல்லி நம்ம மாற்றி வச்சது சரசரமா அடே தொங்குது பாருங்க. இங்கே பாருங்க சூப்பர். டெய்லியும் நான் இதுல இருந்து எடுத்து உருளியில போடுவேன். மேலே வந்து கட் பண்ணி விட்டு அதுவும் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இது முல்லைப்பூச்செடி. இது முட்டைக்கோஸ். இதை காமிங்க, முட்டைக்கோசு, சேப்பங்கிழங்கு. இது ஒரு முல்லைப்பூச்செடி. கிருணிப்பழம். இதுல கிருணிப்பழமே வந்திருக்கு பாருங்க. இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்க. நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தடவை சம்மர் சீசனுக்கு கடையில் போய் கிருணிப்பழமே வாங்க போகிறது கிடையாது. நானே கிருணிப்பழம் மாடியில் வளர்த்து போர் அடிக்குது கிருணிப்பழம் இனிமேல் வாழ்க்கையில் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களா சொல்கிற வரைக்கும் நான் கிருணிப்பழத்தை வளர்க்க போகிறேன். இது கருவேப்பிலை நல்லா தலைஞ்சு வருது பாருங்க. இந்த ரோஸ் செடியோட கதையெல்லாம் முடியுது. எடுத்துகிட்டு சூப்பராக ஏதாவது வாட்டர்மெலன் அந்த மாதிரி தான் வைக்கணும். காலங்காலமாக நம்ம கூட இருக்கிற பிரண்டை. இப்படி சுற்றி நம்ம எல்லா தடிகளையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து முடிவுற நேரத்தில் வந்து நிற்கிறோம். இந்த செவ்வந்தி பூக்கள்லாம் எல்லா கலர்ஸ்லையும் என்கிட்ட இருக்குங்க. ஒரு நாட்டு வெரைட்டின்னு சொல்லலாம்னா ஹைப்ரிட் என்கிட்ட கிடையாது. பீட்ரூட் கலரு, அதுக்கப்புறமா இது வந்து பீட்ரூட் கலர். இது எல்லாமே இந்த மாதிரி செவ்வந்தி பூ வெரைட்டிஸ் தான். ஒயிட்டு, அப்புறமா பிங்க்கு, எல்லோ, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது கொஞ்சம் இப்போ வாட்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும். அழுக்கா இருக்க மாதிரி ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஒரு மாசமே இது வந்து வெயில்ல ஒரு டஸ்ட்லாம் பட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் சுமாரா இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜூனுக்கு அப்புறம் ஒரு மழை அடிச்சா அப்படியே தெளிவடையும். அதே மாதிரியே இந்த சீசன் தப்பும் போது இந்த செவ்வந்தி பூக்கள்லாம் பயங்கரமா நோயெல்லாம் வரும். மாவு பூச்சி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். ஒவ்வொரு கலர்ஸையும் காப்பாற்றி அடுத்த சீசனுக்கு கொண்டு போறது ரொம்பவே கஷ்டம். டிசம்பர் பூக்கள்ல இது வரைக்கும் எனக்கு பூச்சிகளே வந்தது கிடையாதுங்க. ஆனா இந்த செவ்வந்தி பூக்கள்ல பயங்கரமா வந்து பூச்சிகள் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த காலிஃப்ளவர் பாருங்க,
ஒன்றுத்துக்கும் உதவாத தொட்டி வச்சது தான் மிச்சம். இதுல வேப்பலை வேற காக்கா சாப்பிட்டு கொட்டை போட்டு வேப்பலை வேற வளருது. இதையும் கம்போஸ்ட்ல போட்டுடலாம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோலயும் நான் சொன்னேன், நான் இனிமேல் காலிஃப்ளவர் வந்து வளர்க்க மாட்டேன். சாப்ளிங்ஸ் கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸ்ல நிலத்துல தான் வைக்க போறேன், அதுவும் மழை நல்லா பெய்யுற சீசன்ல அப்படின்னு சொன்னேன். அங்கேயும் பூச்சிகளுக்கு ஒன்றும் விதிவிலக்குலாம் கிடையாதுங்க. என்னென்ன பூச்சி வரணுமோ எல்லா பூச்சும் கரெக்டா வந்துடுது. இங்கே ஆளு வீரா தான் இருக்கு. இதுவும் நம்ம அந்த பலவிதமான ரீசன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து வளர்க்குறோம். இந்த பூ இது பாருங்க, இது ஒரு செவந்தி பூ வெரைட்டி. குட்டி குட்டியா வெள்ளை வெள்ளையா வந்து பூத்துட்டு இருக்கும் அந்த வெரைட்டி. ஸோ கொஞ்சம் நிறைய வேலை இருக்குங்க. மாடி தோட்டத்தில் ஒரு 6-7 தொட்டியில் காலிஃப்ளவர் வச்சிருந்தோம், தண்டம். அதில் ஏதாவது நம்ம இப்போ இமீடியட்டாக வளர்த்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ரோஸ் செடி வந்து எல்லோ கலரு, அப்புறம் ரோஸ் கலரு, அப்புறம் ஒரு கலராக வாங்கி வளர்த்துருப்போம்ல, அது ஒரு 4-5 தொட்டியில் காஞ்சி போயிருக்கு. அதில் ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக இப்போ வளர்த்தாகணும். ஸோ அதை வந்து நான் மாடி தோட்ட பிளாக்ல ஷேர் பண்ணுறேன். அந்த செவந்தி பூ சொன்னோம் பார்த்தீங்களா, அதுலேயே இது ஒன்று மஞ்சள் கலர் வெரைட்டி. இது ஒரு குட்டி தொட்டியில தாங்க இருக்கு. குட்டி தொட்டியில இருக்கிற செவந்தி பூலாம் நல்லா வேர் விட்டு சூப்பரா வருது. அதே மாதிரி கருவேப்பிள்ளைக்கு இது ஒரு நல்ல சீசன் நினைக்கிறேன். எப்பயோ காஞ்சி போச்சு கருவேப்பிள்ளை. மழை காலங்கள்ல பனிக்காலங்கள்லாம் குச்சி மட்டும் தான் நின்றுட்டு இருந்தது. இப்ப பார்த்தா அது வந்து நல்லா தலையுது. உங்களால முடிஞ்சால் கருவேப்பிள்ளை உங்களுக்கு வளர்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா, விதைகள் கிடைத்தால் கண்டிப்பா வாங்கி விதையிலிருந்து வளருங்க. ஏகப்பட்ட ஒரு 4 விதை போட்டா 4மே முளைக்கும். அதுக்கப்புறமா அந்த செடியை எடுத்து நம்ம ஒரு தொட்டியில டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி விதையில இருந்து வளர்க்கலாம். அது அப்படியே மேல 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 போயிட்டே இருக்குங்க. கருவேப்பிள்ளை தொடர்ந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவுல ஒரு கத்திரிக்காய் செடி நான் வச்சிருக்கேன், காட்டுங்க. இது சின்னதா வச்சோம், செழிப்பா வந்து கொத்து கொத்தா பூ வந்ததும் சரி நம்ம இதை வளர்க்கலாமே அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இது வந்து டிசம்பர் நான் கட்டிங்ஸ் போட்டது. அந்த நார்மல் டிசம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாருங்க பூ கட்டுறேன், அந்த டிசம்பர். இது ஒரு ஃபேமஸான ஒன்று கலரு, அதனால நான் இதை கட்டிங்ஸ் போட்டு வளர்க்குறேன். இது செவ்வந்தி, இது புதினா, இது ரெட் கலர் டிசம்பர். எப்போதுமே நிழல்ல வந்து என்னோட ஷெட்டுக்கு கீழே இந்த பூச்செடிகள் அதிகம் இருக்கும் இந்த வெயில் காலத்துல, ஏப்ரல் மேல. ஏன்னா அது வந்து தாங்காதுல்ல. இது என்னடா இப்படி காய விட்டு வச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு வெள்ளை கலர் செவ்வந்தி, அதிகமான எறும்பு. அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு கீழே தட்டை வச்சு நிறைய தண்ணி விட்டுட்டேன். அந்த தண்ணி விட்டதுல செடியும் அழுகி போச்சு, அந்த எறும்புகளும் இறந்து போச்சு. எறும்புகளை கண்ட்ரோல் பண்ணலன்னா வெயில் காலத்துல மாடி தோட்டத்துல கம்போஸ்ட்ல வந்துடும், வேர்ல வந்துடும், செடி மேல ஏறிடும், அதிக பூச்சிகள் வந்துடும். என்னோட தோட்டத்துல எறும்புகளே நீங்க இது வரைக்கும் அவ்வளவா இருக்கிற மாதிரி நான் பிரச்சனையா காமிச்சே இருக்க மாட்டேன். அதுக்கு காரணமே வந்து எறும்புகளை முன்கூட்டியே அழிச்சிடுறது தான். இது ஒரு ரெட் கலர் டிசம்பர் பாருங்க சொன்னா. அதே மாதிரி இது கருவேப்பிள்ளை, நான் விதையில இருந்து வளர்த்தது. ஒரு 2 மாசம் தான் இந்த சைஸ்க்கு இந்த கருவேப்பிள்ளை வந்து வந்துருது. ஊருக்கு போனா எல்லார் வீட்லயும் இந்த கருவேப்பிள்ளை செடி வந்து இருக்குங்க. விதைகள் கொடுங்கன்னு கேட்டா ஒரு கை நிறைய கொடுத்துட்றாங்க. அந்த கருவேப்பிள்ளையை இனிமே நான் மற்ற காய்கறி செடிகள் மாதிரி விதையில இருந்து வளர்க்கலான்னு ஆசைப்படுறேன். நீங்க இந்த கருவேப்பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இன்னைக்கான பதிவுல வந்து நாம சம்மர் அப்டேட் பார்ட் 2 சிறப்பா முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மேலும் நீங்க இந்த மாதிரி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.